गुरुर्ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुवे साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः சர்க்குரு திவ்ய சரணாரவிந்தாபியாம் நமோ நமः. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலுமையற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மகா கணபதையே நமோ நமः. காட்டு விநாயக மகாமூர்த்தி சுவாமினஹா பாதாரவிந்தாபியாம் நமோ நமः. என்னுடைய பெயர் விஸ்வநாதன். காட்டு விநாயகர் ஆலயத்தினுடைய தலைமை அர்ச்சகராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த காட்டுப்பையாரானது 100 வருடங்களுக்கு முன்பு பழமையான கோவில். இதனுடைய வரலாறானது, ஒரு காட்டிலே இந்த கோவிலானது பழங்காலத்திலிருந்து இருந்திருக்கின்றது. வழிப்போக்கர்கள் இங்கே இந்த விநாயகருக்கு அவர்களால் முடிந்த சிறு சிறு பூஜைகளை செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். புராதன காலங்களிலே கோடாங்கிகள் வழிப்போக்கர்கள் அமர்ந்திருந்த இடம் இது. காலப்போக்கிலே அந்த காட்டு விநாயகரானது காலங்கள் போக போக மிகவும் சிறப்பான முறையிலே பக்தர்களுடைய வருகை அதிகரித்து அவர்களுக்கு வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து அருள் செய்கின்ற காரணத்தினாலே சிறிது சிறிதாக உயர்ந்து இன்று மிகப்பெரிய நிலையை அடைந்துள்ளது. இங்கே நமது ஆலயத்திலே நமது கோவிலினுடைய சிறப்பு இரட்டு பிள்ளையாரன் என்று சொல்லுவார்கள். இரட்டை பிள்ளையாரானது அனைவருக்கும் அருளாசி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே திருமணம் ஆகாதவர்கள் இரட்டை பிள்ளையாருக்கு, அதாவது தேங்காய் மாலையை போட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த இரட்டை பிள்ளையாரானது நமது ஆலயத்திலே மிகவும் விசேஷமான கொண்டாடப்படுகின்ற ஒரு விசேஷமான பிள்ளையாராக கருதப்படுகிறது. ஏராளமான பக்த கோடி பெருமக்கள் ஆலயத்திலே தரிசனம் செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நமது ஆலயத்திலே கன்னி மூலையிலே கணபதி வீட்டிலிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். கன்னிமூல கணபதியானது கன்னி மூலையிலே விசேஷமாக அமைந்திருக்கின்றார்கள். மற்றும் சிவபெருமான் வருடாந்திர விசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய சிவராத்திரியானது நமது ஆலயத்திலே மிகவும் விசேஷமான முறையிலே பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோமவாரமானது நம்ம ஆலயத்திலே சோமசுந்தரேஸ்வரர் மீனாட்சி கோவிலிலே இருக்கின்ற சிறப்பை போன்று நமது ஆலயத்திலேயும் மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரர் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். மீனாட்சி திருக்கல்யாணமானது மதுரையிலே எப்பொழுது எந்த காலகட்டத்திலே எந்த நேரத்திலே திருமணமானது சுவாமிக்கு நடைபெற இருக்கிறதோ அதே போன்று நமது ஆலயத்திலேயும் அதே காலங்களில் அதே நேரங்களிலே விசேஷமான முறையிலே சிவாகம முறைப்படி திருக்கல்யாண உற்சவமானது மிகவும் விசேஷமான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோமவாரம் சிவபெருமானுக்கு விசேஷ அபிஷேக அலங்கார சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரதோஷ வழிபாடுகள் மிகவும் விசேஷமான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நந்தியம்பெருமானுக்கு முதலாவதாக பூஜையை தொடங்கி அவருக்கு பூஜை முடிந்த பிறகு சோமசுந்தரேஸ்வரருக்கு விசேஷமான பூஜைகள் நடைபெற்று பிரதோஷமானது மிகவும் விசேஷமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீனாட்சி தேவிக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலே ரொம்ப விசேஷமான முறையிலே பூஜைகள் நடைபெற்று அபிஷேக அலங்கார விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் ராஜ கணபதி இங்கே நமது ஆலயத்திலே மூலவராக அருள்பாலித்து விசேஷமான முறையிலே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். ராஜ கணபதிக்கு விசேஷமான காலங்களிலே விசேஷங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி அம்பிகாசனேதாய சீனிவாச மகாமூர்த்தி பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி காலங்களிலே மிகவும் விசேஷமான முறையிலே சிறப்பான பூஜைகள் எல்லாம் நமது ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுப்பிரமணியருக்கு பாலசுப்பிரமணியருக்கு நமது ஆலயத்திலே சஷ்டி, கிருத்திகை, விசாகம் மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் மிகவும் விசேஷமான அபிஷேக அலங்கார சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் நமது ஆலயத்திலே விசேஷமான முறையிலே மங்கள வாராகி என்று சொல்லக்கூடிய வாராகி தேவி நமது ஆலயத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமிகளிலே மிகவும் விசேஷமான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே திருமணத்திற்காக வேண்டிய நிறைய பக்த கோடி பெருமக்களும் தாய்மார்களும் தேங்காயிலே விளக்கேற்றி, அரிசியை வைத்து தேங்காயிலே விளக்கேற்றி மங்கள வாராகிக்கு மஞ்சள் கிழங்கிலே அவர்கள் எல்லாம் மாலைகளை எல்லாம் சாற்றி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து கொண்டு பக்த கோடி பெருமக்களுடைய வருகை அதிகரித்து மங்கள வாராகி வழிபட்டு விசேஷமான திருமண காரியங்கள் நிறைய பேருக்கு நடைபெற்று அவர்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நமது ஆலயத்திலே விசேஷமாக மங்கள வாராகியினுடைய பூஜைகளும் மிகவும் விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. துர்க்கை அம்மனுக்கு வாரந்தோறும் செவ்வாய், வெள்ளி, ராகு காலங்களிலே சிறப்பான முறையிலே அபிஷேக அலங்கார விசேஷ பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்றும் ஐயப்பன் கார்த்திகை மாதத்திலே இந்த ஐயப்பன் கோவிலுக்கு செல்கின்ற பக்தர்கள்லாம் ஐயப்ப சுவாமிக்கு
விசேஷமாக நெய்விளக்குகளை ஏற்றி நன்றாக வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆஞ்சநேயருக்கு நவமி மற்றும் ஆஞ்சநேயருக்கு உண்டான விசேஷமான காலங்களிலே மிகவும் சிறப்பான முறையிலே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்றும் ஆதிபராசக்தி நமது ஆலயத்திலே பக்த கோடி பெருமக்களுக்கு சிறப்பான முறையிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி விசேஷமான காலங்களிலே ஆதிபராசக்தி அம்பிகைக்கு விசேஷமான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேய்பிறை அஷ்டமியிலே நமது ஆலயத்திலே காலபைரவருக்கு மிகவும் விசேஷமான முறையிலே அபிஷேக அலங்கார விசேஷ பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்த கோடி பெருமக்கள் சிறப்பான முறையிலே தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் சப்த கன்னி தோஷம் இருக்கக்கூடிய கன்னிகா தோஷம் இருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சப்த கன்னி வழிபாடு செய்து அந்த ஸ்திரீ தோஷம், சுமங்கலி தோஷம், கன்னிகா தோஷத்திற்காக மக்கள் இந்த சப்த கன்னியை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் கோமாதாவுக்கு தினந்தோறும் விசேஷமான முறையிலே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்திலே மகாவிஷ்ணுவானவர் கிழக்கு திசையிலே நின்று கிழக்கு திசை பகுதியிலே மகாவிஷ்ணு அமர்ந்து விசேஷமான முறையிலே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மகாவிஷ்ணுக்குரிய ஏகாதசி மற்றும் சிறப்பான நாட்களிலே விசேஷமான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை தோறும் நமது ஆலயத்திலே வடக்கு பகுதியிலே தட்சிணாமூர்த்திக்கு மிகவும் விசேஷமான முறையில் அபிஷேகங்கள், அலங்காரங்கள், சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10 கோடி பெருமக்கள் அனைவரும் விசேஷமான முறையிலே தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று நமது ஆலயங்களிலே இன்னும் சொல்லப்போனால் சர்ப்பதோஷத்திற்கென்று நிறைய கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சர்ப்பதோஷத்திற்காக நமது ஆலயத்திலே மூலவராக சொல்லக்கூடிய காட்டு விநாயகருக்கு பின்புறத்திலே நாகர் இருக்கின்றார்கள். அந்த நாகருக்காக வெளியூரில் தான் வந்து அந்த ராகு காலத்திலே அபிஷேகங்களை எல்லாம் செய்து கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் அந்த சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது என்பதற்காக வேண்டியே வந்து அந்த சர்ப்பங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ராகு காலத்திலே விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விசேஷமான முறையில் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களே பிரார்த்தனை செய்து விசேஷமான பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் நமது ஆலயத்திலே நால்வர் சேக்கிலாளர், மாணிக்க வாசகர் போன்று நால்வருடைய விசேஷமான பூஜைகளும் அந்தந்த நட்சத்திரங்களை நட்சத்திர தினத்திலே விசேஷமான முறையிலே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது ஆலயத்திலே பூஜைகளானது காலை 6 மணிக்கு நடை திறப்பு, 11 மணிக்கு நடை சாத்தி விடுகிறார்கள். மீண்டும் சாயங்காலம் சாயரட்சை என்று சொல்லக்கூடிய காலம் 5 மணிக்கு கோயில் திறப்பு, இரவு 8:30 மணிக்கு நடை சாத்தி விடுகிறார்கள். நடை சாத்துகின்ற பொழுது சுவாமிக்கு விசேஷமான பூஜைகளாம் நடைபெற்று நடை சாத்துவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ராத்திரி காலத்திலும் நமது ஆலயத்திலே விசேஷமான சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகு நடை சாத்துவார்கள். அதுபோன்று தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது நம்ம ஆலயத்திலே. ஆகவே பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் இந்த மங்கள வாராகிக்காக பஞ்சமி தினத்திலே வந்திருந்து அந்த எல்லாம் வெல்ல எம்பெருமாக வாராகியினுடைய பேரலை பெற்றியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மங்கள வாராகியுடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னால் விசேஷமாக இருக்கும். அவர்களை கனவிலே அடிக்கடி வருவார்கள், தரிசனம் எல்லாம் கொடுப்பார்கள். நாம் ஒரு முறை அந்த சாமிக்கு சாற்றிய அந்த புடவையை நமது கனவிலே கூட அவங்க வருகிறார்கள். வந்து கனவிலே பார்த்தால் அந்த புடவையை கட்டி கொண்டு அந்த அம்மன் இருக்கிறார்கள். அப்படி ஒரு விசேஷமான வாராகி. என்னடா நம்ம வந்து காலையிலே கட்டி இருக்கின்ற இரவு காலையிலே சாத்தி அந்த புடவையானது இந்த இரவிலே வந்து யாரோ ஒரு பெண் வந்து இப்படி உட்கார்ந்துருக்காங்களேன்னு கேட்டால் அவங்க வந்து பூஜைக்கு போகலான்னு தான் கூப்பிடுவாங்க அடிக்கடி. அதே மாதிரி காடுகளில் தான் அதிகமாக அவங்க வந்து நம்ம கனவுல வந்து தரிசனம் கொடுக்கறது வழக்கம். ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த வாராகி வந்து பிரதிஷ்டைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, நான் இங்கே தான் இருப்பேன், நீ இங்கே தான் இருக்கணும், வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து அனைவருக்கும் நன்மை செய்வேன், ஆதலால் இந்த இடத்தில் தான் என்னை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அந்த வாராகி கூறியிருந்தார்கள். அப்பொழுது அந்த விஷயத்தை எங்களால் சொல்ல முடியவில்லை. ஆனால் இருப்பினும் அதே இடத்துல தான் அந்த வாராகி வந்து பிரதிஷ்டை ஆனார்கள். அந்த தலைவர் கோயிலுடைய நிர்வாகி இதே இடத்துல தான் வாராகி வைக்க வேண்டும் என்று அவர்களே சொன்னார்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள். ஆனால் வாராகியுடைய தரிசனம் மிகவும் விசேஷமானது. இது போன்று ஒரு அனுபவங்கள் எல்லாம்
எங்களால் வந்து அஹ், அஹ், அனுபவத்தில் உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆதலால் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் இந்த அருமையான பஞ்சமி தினத்திலே நீங்களும் விவாகமாகாத தம்பதியருக்கும் மற்றும் இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் மற்றும் பலவிதமான எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த மங்கள வாராகியினுடைய விசேஷமான பவரானது நீங்கள் அனுபவித்து பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். ஆதலால் அன்புலம் கொண்ட பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் இந்த வாராகியினுடைய பஞ்சமி தேதியிலே வந்திருந்து வாராகியினுடைய பேரருளை பெற்றியுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் நம்ம காட்டு விநாயகருடைய ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களுடைய பேரருளையும் பெற்று நீங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய காட்டு விநாயகர் சுவாமியுடைய அருளை பெற நீங்கள் அனைவரும் நமது ஆலயத்துக்கு வந்திருந்து அந்த விசேஷமான தினத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய குடும்பங்களிலே எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய தொழில் வளம், உங்களுடைய முன்னேற்றமானது மிகவும் படிப்படியாக முன்னேறி உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான வளங்களை பெற எங்களுடைய காட்டு விநாயகர் சுவாமியுடைய ஆலயத்துக்கு வந்திருந்து உங்களுடைய தரிசனங்களை செய்து எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய காட்டு விநாயகருடைய பேருளை பெற்றியுமாறு உங்களை பணிவுடன் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.